பரிசுத்தமும் நீதியுமான தேவனை, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் மிக முக்கியமான வேலைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். படைத்தவர் பாவிகளோடு பேசுகிற நேரம், நித்தியமானவர் நித்தியமற்ற மக்களோடு பேசுகிற நேரம், சர்வரையாண்மையுள்ளவர் பலவீனமான படைப்புகளோடு பேசுகிற நேரம். தேவன் தாமே கிருபையாய் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வரைக்கும் இடைவிடும்படி ஆச்சரிக்கிறோம். உம்முடைய வேதம் குறைவற்றது, தெளிவானது, போதுமானது, அதிகாரம் உள்ளது. கர்த்தர் கிருபை கூர்ந்து இருதயங்களை ஆளுகை செய்கிற தேவனே, மறுவறுப்பையும் மனமீழ்ச்சியையும் மனம் திரும்புதலையும் உண்டாக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்கு ஆவியான ஒரு தேவை. ரட்சிப்பின் அதிபதியாக இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட கிருபை பாராட்டும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த செய்தியினுடைய தலைப்பு விசுவாசத்தினாலே ஆபேல். முதலாம் நூற்றாண்டு எபிரேய விசுவாசிகள் அவிசுவாசத்தின் மூலமாய் கிறிஸ்துவை மறந்து, கிறிஸ்துவுடைய பலியை மறந்து, மோசையினுடைய சடங்குகளுக்கும் மோசையினுடைய பண்டிகைகளுக்கும் அவர்கள் திரும்பி மீண்டும் தங்கள் பாவங்களுக்காக மிருகத்தை பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். காரணம் ஏன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு பெரியவர் என்பதையும் கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பினுடைய மகத்துவத்தையும் அறியாத ஒரு சில கிறிஸ்தவர்கள் சபையை விட்டு விலகி, சபை கூடுதலை நிராகரித்து, தங்கள் ரட்சிப்பை மறந்து மீண்டும் தங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பினார்கள். அதே போல மீதி இருக்கிற விசுவாசிகள் அவர்களும் பின்வாங்கி போகக்கூடிய அந்த ஆபத்தான சூழ்நிலையிலே காணப்பட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட திருச்சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த எபிரேய நிருபத்தின் மூலமாய் கிறிஸ்து எவ்வளவு பெரியவர் என்பதை காண்பிக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எந்த அளவுக்கு அது மேன்மையானது என்பதை காண்பிக்கிறார். கிறிஸ்துவுடைய பலி, கிறிஸ்துவுடைய மரணம், கிறிஸ்துவுடைய ரத்தம் மட்டுமே பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உடையது என்பதை காண்பிக்கிறார். இந்த 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய பிரதான ஆசாரித்துவ தன்மை குறித்தும், இயேசு கிறிஸ்துவுடைய பலி, அவருடைய மரணம், அவருடைய ரத்தம் எந்த அளவுக்கு வல்லமையானது என்பதை குறித்து பேசின இந்த ஆசிரியர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசம் என்கிற ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை குறித்து காண்பிக்கிறார். ஏனென்றால் இந்த 10 அதிகாரங்களிலும் மக்களிடம் உள்ள பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் அவர்களிடம் விசுவாசம் இல்லை. தங்களை விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், தங்களை விசுவாசிகளாக பிரகடனப்படுத்துகிறார்கள், தங்களை விசுவாசிகள் போன்று காண்பித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத மாய்மாலமான விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த 11ஆம் அதிகாரத்தில் மெய்யான விசுவாசம் என்ன செய்யும் என்பதை குறித்து போதிக்கிறார். அந்த மெய்யான விசுவாசம் எங்கிருந்து வரும் என்பதை குறித்து போதிக்கிறார். அந்த மெய்யான விசுவாசம் யார் மீது இருக்க வேண்டும் என்பதை குறித்து போதிக்கிறார். 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்றார், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும். ஆசிரியர் மீண்டும் மீண்டுமாக பலவீனமாய் இருக்கிற விசுவாசிகளை தேவனை நோக்கி துரத்துகிறார். கடவுளை பற்றிய உயர்வான சிந்தனைக்கு நேராக துரத்துகிறார். நாம் ஆராதிக்கிற, நாம் விசுவாசிக்கக்கூடிய தேவன் அவர் எப்பேற்பட்டவர், அவர் எந்த அளவுக்கு பெரியவர் என்பதை காண்பிக்கிறார். ஏன் அவிசுவாசம் ஏன்னு சொன்னா, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் மறந்துடுறோம். கடவுள் எந்த அளவுக்கு வல்லமையானவர் என்பதை மறந்துடுறோம். தேவன் யார் என்பதை நாம் அறியாமல் காணப்படுறோம். எனவேதான் அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவிசுவாசம் இருக்கிற இடத்தில் அந்த நபர் தேவனை விட்டு மெல்ல 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 பின்வாங்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கிறிஸ்துவையும் அவருடைய சபையையும் அவருடைய வேதத்தையும் மறந்து உலக பிரகாரமான பாவத்திலும் வாழ்க்கையிலும் மூழ்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். காரணம், அவிசுவாசம் மிக ஆபத்தானது. இந்த ஆசிரியர் பழைய ஏற்பாட்டை விளக்கப்படுத்துகிறார். இந்த நிருபத்தினுடைய சாராம்சம் என்ன, இந்த மக்களுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா அவருடைய அவிசுவாசம். இப்போ அந்த அவிசுவாசத்திற்கான தீர்வாக இந்த ஆசிரியர் என்ன கொடுக்கிறாருன்னு சொன்னா, மீண்டும் வேதத்திற்கு நேராக திருப்புகிறார், மீண்டும் பழைய ஏற்பாட்டிற்கு நேராக திருப்புகிறார். அந்த யூதர்கள் வைத்திருக்கிற பழைய ஏற்பாடு, அதில் சொல்லப்பட்ட தேவன் எந்த அளவுக்கு பெரியவர், அதில் சொல்லப்பட்ட ஆபேலும் ஏனோக்கும் ஆபிரகாமும் மோசேயும் எவ்வாறு தங்கள் விசுவாச வாழ்க்கையிலே உறுதியாய் நின்று உபத்திரவத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார் என்பதை குறித்து இந்த ஆசிரியர் நமக்கு விளக்கப்படுத்துகிறார்.
இந்த ஆசிரியர் தனது சுய ஞானத்தை பேசவில்லை, தனது சுய கட்டுக்கதைகளை பேசவில்லை. இந்த நிருபத்தினுடைய ஆசிரியர் பழைய ஏற்பாட்டிற்கு மீண்டும் வேதத்திற்கு நேராக நம்மை கொண்டு சேர்க்கிறார். நீங்கள் விசுவாச குறைவுள்ளவர்களாய் காணப்படுறீங்களா? உங்களுக்குள்ளாக விசுவாசம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா? வேதத்திற்கு நேராக திரும்புங்கள். வேதத்தை வாசியுங்கள். பழைய ஏற்பாட்டை வாசியுங்கள், புதிய ஏற்பாட்டை வாசியுங்கள், 4 சுவிசேஷங்களை வாசியுங்கள், ஒவ்வொரு நிருபமாக வாசியுங்கள். அதில் சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து தியானியுங்கள். உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அங்கு விசுவாசம் பெருகும். எனவே இந்த இடத்துல 3ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது இந்த ஆசிரியர் ஆதியாகமத்திலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார். வேதத்தினுடைய 1ஆம் அதிகாரத்துக்கு நம்மை கொண்டு செல்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற வசனத்தின் அடிப்படையிலே இந்த 3ஆம் வசனத்தை ஆரம்பிக்கிறார். ஆதியிலே அந்த உலகமும் வானமும் பூமியும் எதனால் உண்டாக்கப்பட்டது? தேவன் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. படைப்பை குறித்து பேசின ஆவியானவர் 4ஆம் வசனத்துல ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற மிக முக்கியமான ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் விசுவாசிகளையும் குறித்து பேசுகிறார். பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த அந்த மரித்து போன அந்த விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையை எவ்வாறு விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள், உபத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, மரணத்தின் வேளையிலும் கூட விசுவாசத்தை எவ்வாறு பற்றி கொண்டார்கள் என்பதை குறித்து போதிக்கிறார். எனவே முதல் உதாரணமாக காண்பிக்கிற நபர் யார் என்றால் இங்க வாசிக்கிறோம் ஆபேல். இந்த ஆபேலை குறித்து ஆவியானவர் திருச்சபைக்கு போதிக்கிறார். ஏன் சொன்னால் இது யூதர்களுக்கு எழுதப்பட்டது. யூதர்கள் பழைய ஏற்பாட்டை வைத்திருந்தார்கள். யூதர்கள் பழைய ஏற்பாட்டை அடிக்கடி வாசிப்பார்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ள அனைத்து கதாபாத்திரங்களும் அனைத்து நபர்களும் யூதர்களுக்கு தெரியும். இப்ப என்ன பிரச்சனைன்னா, யூதர்கள் இயேசுவை மறந்துட்டு பழைய ஏற்பாட்டில சொல்லப்பட்ட ஆபிரகாமையும் ஈசாக்கையும் தாவீதையும் மோசையும் உயர்வாக எண்ணினார்கள். ஆனா தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, நீங்க யார உயர்வா எண்றீங்களோ அவங்களை காட்டிலும் இயேசு பெரியவர். நீங்க யார உயர்வா எண்ணி கொண்டிருக்கிறீங்களோ முதல்ல அவருடைய வாழ்க்கையை நோக்கி பாருங்க. அவங்க எவ்வாறு தங்கள் விசுவாச வாழ்க்கையை செயல்படுத்தினார்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்று இந்த விசுவாசிகளை மீண்டும் வேதத்திற்கு நேராக அவர் திருப்புகிறார். இங்க ஆபேலுடைய காரியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல். 3 காரியம் இந்த 4ஆம் வசனம் 3 காரியத்தை நமக்கு காண்பிக்கிறது. ஒன்று, விசுவாசத்தினாலே ஆபேல் தேவனை மெய்யாக ஆராதித்தான். விசுவாசத்தினாலே ஆபேல் என்ன செய்தான்? ஆபேலுடைய விசுவாசம் என்ன செய்தது? ஆபேலுடைய விசுவாசம் தேவனை மெய்யாக ஆராதித்தது. முதலாவது மெய்யான ஆராதனை, இரண்டாவது மெய்யான நீதி, மூன்றாவது மெய்யான பிரசங்கம். விசுவாசத்தினாலே ஆபேல் தேவனை மெய்யாக ஆராதித்தான். விசுவாசத்தினாலே ஆபேல் தான் நீதிமான் என்று தேவ நீதியை அவன் வெளிப்படுத்தினான். விசுவாசத்தினாலே ஆபேல் தேவனுடைய சாட்சியை பிரசங்கித்தான். இன்றும் அவன் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறான். மெய்யான ஆராதனை, மெய்யான நீதி, மெய்யான சாட்சி அல்லது மெய்யான பிரசங்கம். முதலாவது காரியம் இங்க வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். இந்த 4ஆம் வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னா நாம எங்க போகணும்? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு போகணும். ஏன்னு சொன்னா ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகளை தான் சுருக்கமா பரிசுத்த ஆவியானவர் இந்த 4ஆம் வசனத்திலே கொடுத்திருக்கிறார். தேவன் ஏன் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார்? வேதம் கொடுக்கிற முதல் பதில், விசுவாசத்தினாலே ஆபேல் தேவனுக்கு மேன்மையான பலியை செலுத்தினார். ஏன் தேவன் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார் என்றால் காரணம், ஆபேல் விசுவாசத்தினாலே கடவுளுக்கு காணிக்கையை செலுத்தினான். விசுவாசத்தினாலே தேவனை ஆராதித்தான். காயினோ விசுவாசம் இல்லாமல் தன் சுயநீதியை சார்ந்து கொண்டு தேவனுக்கு காணிக்கையை செலுத்தினான். அடுத்து சொல்றாரு, ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினார், காயினோ மேன்மையற்ற பலியை அவன் செலுத்தினார். அங்க வாசிக்கும் பொழுது 2 நபர்களை குறித்து வாசிக்கிறோம், காயின் ஆபேல். 2 ஆராதனைகளை குறித்து வாசிக்கிறோம், 2
இருவிதமான வேறுபட்ட ஆராதனைகள். ஒரு ஆராதனை விசுவாசத்தோடு ஆராதிக்கிற ஆபேலுடைய ஆராதனை, இன்னொரு ஆராதனை விசுவாசம் இல்லாமல் ஆராதிக்கிற அவிசுவாசியான காயினுடைய ஆராதனை. இரு நபர்கள், இரு ஆராதனைகள், இரு முடிவுகள். கடவுள் ஒருத்தனுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறார், இன்னொருத்தனுடைய காணிக்கை அவர் அங்கீகரிக்கவில்லை. அங்க பார்க்கும் பொழுது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு தேவன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவங்க நிர்வாணமா இருக்கிறாங்க. நிர்வாணத்தை மூடுவதற்கு தேவன் ஒரு மிருகத்தை கொலை செய்து, ஒரு மிருகத்தை கொன்று அதனுடைய தோலை எடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடையாக உடுத்துகிறார். அதற்கு பிறகு ஆதாமையும் ஏவாளையும் தேவன் தோட்டத்தை விட்டு துரத்துகிறார். ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டாலும் ஆனாலும் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துக்கு அருகிலேயே வாழ்ந்தார்கள். ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்ட பிறகு அவங்க தோட்டத்தை விட்டு ரொம்ப தூரம், வெகு தூரம் போய் சேரல. அவங்க விசுவாசத்தோடு ஏதேன் தோட்டத்திற்கு வெளியில் காணப்பட்டாலும் அந்த தோட்டத்திற்கு அருகாமையிலே வசித்து கடவுளை அவர்கள் நோக்கி பார்த்து ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்திலே குடியிருந்தான். அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு என்றால், இப்போ புறப்படுவதற்கு முன்பாக காயினும் ஆபேலும் ஆதாமும் ஏவாளும் எங்கு வாழ்ந்தார்கள்? கர்த்தருடைய சந்நிதியாகிய ஏதேன் தோட்டத்துக்கு அருகிலேயே வாழ்ந்தார்கள். அவர்கள் வெளியிலே வாழ்ந்திருந்தாலும் ஆனாலும் அந்த தோட்டத்துக்கு அருகாமையிலே காணப்பட்டார்கள். ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்திலே குடியிருந்தான். இப்ப குடியிருப்பதற்கு முன்பாக அவர்கள் ஏதேனுடைய தோட்டத்திற்கு அருகாமையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதில் பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே ஆபேல் தேவனுக்கு மேன்மையான பலி செலுத்தினான் என்றால், இப்ப கேள்வி, ஆபேலுக்கான விசுவாசம் எங்கிருந்து வந்தது? ஆபேலுக்கு விசுவாசத்தை யார் கொடுத்தது? அந்த விசுவாசத்தை யார் அவனுக்கு சொல்லி கொடுத்தது? வேதம் தெளிவாக சொல்கிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்ப விசுவாசம் என்பது என்னன்னு சொன்னா, விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? விசுவாசம் தேவனுடைய வசனத்தினால் வருகிறது. நான் விசுவாசிக்கிறோம்னா விசுவாசம் மனிதனிடம் இல்லை. ஏன்னா மனிதனுடைய ஆத்துமா மரித்து போயிருக்கிறது. மரித்து போன ஆத்துமா ஒருபோதும் தேவனை விசுவாசிக்காது. இப்ப விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது தேவனுடைய கிருபையினால் அவர் தமது வார்த்தையின் மூலமாய் ஒரு பாவிக்குள்ளாக அவர் அருளுகிறார். விசுவாசம் என்பது என்னிடமிருந்து வெளிப்படாது. விசுவாசத்தை உலகத்தான் கொடுக்க முடியாது. விசுவாசத்தை இந்த உலகத்தினுடைய எந்த விதமான காரியமும் நம்மிடம் கொடுக்காது. எனக்குள் விசுவாசம் உண்டாக வேண்டும் என்றால் வேத வசனம் மட்டும்தான் அதற்கான ஒரே ஒரு ஆதாரம். வேத வசனத்தின் மூலமாக மாத்திரம்தான் நான் விசுவாசிக்க முடியும். அப்போ ஆபேல் விசுவாசத்தோடு தேவனை ஆராதித்தான் என்றால், அப்ப ஆபேலுக்கான தேவ வசனம் அங்கு எங்கு காணப்பட்டது? ஆபேல் எந்த வேதாகமத்தை வாசித்தான்? இப்போ நம்ம வாசிக்கிற முழு வேதம் போல ஆபேல் கிட்ட இல்ல. இப்ப ஆபேலிடம் உள்ள தேவனுடைய வார்த்தை எது? ஆபேலிடம் தேவன் பேசினார், நேரடியாக பேசினாரா? இல்லை. ஆதாம் ஏவாளிடம் மட்டும்தான் தேவன் நேரடியாக பேசினார். ஆதாம் ஏவாள் கிட்ட தான் தன்னை எப்படி ஆராதிக்கணும் என்ற காரியத்தை தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆதாமும் ஏவாளும் தேவன் தங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு போதித்திருக்கிறார்கள். இப்ப ஆபேலுடைய விசுவாசம் எங்கிருந்து வந்தது என்றால், தங்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு கடவுளை எவ்வாறு ஆராதிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப ஆபேலுக்கான தேவவசனம், ஆபேலுக்கான வேதாகம் எது என்றால் தங்கள் பெற்றோருடைய வார்த்தைகள் தான். காரணம், தேவன் ஆதாம் ஏவாளோடு நேரடியாக பேசினார். அந்த வார்த்தைகளை ஆதாமும் ஏவாளும் தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள்.
விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இங்க ஆபேலுக்கான விசுவாசம் எங்கிருந்து வந்தது என்றால், ஆதாம் ஏவாள் மூலமாய் தேவன் கற்றுக் கொடுத்த அவருடைய வார்த்தையின் மூலமாய் விசுவாசம் வந்தது. அவங்க சொல்லியிருப்பாங்க, தேவனை எப்படி ஆராதிக்கணும், எதன் மூலமா ஆராதிக்கணும் என்பதை ஆதாமும் ஏவாளும் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருப்பாங்க. ஆதாமும் ஏவாளும் தங்களை எப்படி ஆராதிக்கணும் என்பதை தேவன் அதை நடைமுறைப்படுத்தி காண்பித்தார். எவ்வாறு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க முதல் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அங்க என்ன சொல்றார்? உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். எங்க கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தினுடைய முதல் சுவிசேஷம் அங்கு அறிவிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ஒரு மிருகம் பலி செலுத்தப்படுகிறது. ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாக காணப்படுகிறார்கள். ஆதாமும் ஏவாளுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு எந்த அத்தி இலைகளும் ஒருபோதும் எடுபடாது, அது தற்காலிகமானது. ஆதாம் ஏவாளுடைய நிர்வாணத்தை மூட வேண்டும் என்றால் அங்கு நிரந்தரமான ஒரு உடை, ஒரு ஆடை அங்கு செலுத்தப்பட வேண்டும். இப்ப நிரந்தரமான ஒரு தோலுடை ஏற்பட வேண்டும் என்றால் அது மிருகத்தினுடைய தோலுடையாக இருக்க வேண்டும். அந்த மிருகத்தினுடைய தோலுடை எடுக்கப்பட வேண்டும் என்றால் அந்த மிருகம் கொலை செய்யப்பட வேண்டும். எனவே அங்கு தேவன் தன்னை ஆராதிப்பதற்கான ரட்சிப்பின் முறைமையை காண்பிக்கிறார். தேவன் அங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த மிருகத்தை நான் கொலை செஞ்சேன், இந்த மிருகத்தை நான் பலி செலுத்தினேன், இதனுடைய தோலின் மூலமாக உங்கள் நிர்வாணம் மூடப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆராதிக்க வரும்போது எதை நீங்க கொண்டு வரணும்? ஒரு மிருகத்தை நீங்க கொண்டு வரணும். என் ஆராதிக்கும் பொழுது அந்த மிருகம் பலி செலுத்தப்படணும். என் ஆராதிக்க நீங்க வரும் பொழுது ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இவ்வாறாக தான் நீங்கள் என்னை ஆராதிக்க வர வேண்டும் என்பதை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கற்பித்தார். ஆதாமும் ஏவாளும் தேவன் தங்களுக்கு கற்பித்த அந்த ஆராதனை முறைமைகளை தங்கள் பிள்ளைகளாகிய காயினுக்கும் ஆபேலுக்கும் போதித்தார்கள். ஆனால் அதை காயின் விசுவாசிக்கவில்லை, ஆபேல் விசுவாசித்தார். ஆராதனை என்பது தேவனுடையது. ஆராதனை என்பது தேவனுக்குரியது. ஆராதனையை தேவன் தான் முதலாவது ஏற்படுத்தினார். எந்த மனிதனும் ஆராதனையை கண்டுபிடிக்கவில்லை. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் ஆராதனை முறைமையை அவர் கட்டளையிட்டார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், திருப்பிக்குவோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு, சில நாள் சென்ற பின்பு என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஆபேலும் காயினும் தேவனுக்கு பலி செலுத்த போறாங்க. அப்படின்னு சொன்னா கடவுளை எப்பொழுது ஆராதிக்க வேண்டும் என்ற நாளை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். சில நாள் சென்ற பின்பு என்றால் தங்கள் இஷ்டத்தின்படி எல்லா நாளும் அவங்க தேவனுக்கு பலி செலுத்தப்பட முடியாது. சில நாள் சென்ற பின்பு என்றால் தேவனை ஆராதிப்பதற்கு கடவுள் ஒரு நாளை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த நாளை மனுஷன் உண்டாக்கல, அந்த நாளை காயினும் ஆபேலும் உண்டாக்கல. தேவன் தன்னை ஆராதிக்கும்படியான நாளை அவரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த நாள் தான் பரிசுத்த கர்த்தருடைய ஓய்வு நாள். அந்த பரிசுத்த ஓய்வு நாள் மனிதனுடையது அல்ல. அந்த பரிசுத்த ஓய்வு நாள் எந்த மனுஷனும் கண்டுபிடிக்கல, கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த நாள்கள் தான் நம்ம கடவுளை ஆராதிக்கணும். தேவன் நேரத்தை தீர்மானிக்கிறார். தன்னை ஆராதிக்கும்படியான நேரத்தை தேவன் தீர்மானிக்கிறார். நம்முடைய இஷ்டத்தின்படி, நம்முடைய நேரத்தின்படி கடவுள் ஆராதிக்க முடியாது. நம்முடைய விருப்பத்தின்படி நாம் ஆராதனைக்கு போக முடியாது. கடவுள் எதை வேதாகமத்தில் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த நேரத்தின்படி மட்டும்தான் நாம் கடவுள் ஆராதிக்க முடியும். அடுத்துங்க பார்க்கும் பொழுது, காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு இடத்திலிருந்து அந்த காணிக்கையை ஒரு இடத்திற்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். தேவன் தன்னை ஆராதிப்பதற்கான நேரத்தை மாத்திரம் ஏற்படுத்தவில்லை, தன்னை ஆராதிக்கும் இடத்தையும் அவர் தீர்மானித்திருக்கிறார். எல்லா இடங்களிலுமே தேவனை ஆராதிக்க முடியாது. எங்கு ஆராதிக்கிறோமோ அங்குதான் ஆராதிக்க முடியும் என்பதை தேவன் கற்பிக்கிறார். தேவன்
தம் பிள்ளைகள் தன்னை ஆராதிப்பதற்கான இடத்தை அவர் முன்குறித்திருக்கிறார். அந்த இடம்தான் திருச்சபை. திருச்சபை இல்லாமல் எந்த மனிதனும் கடவுளை ஆராதிக்க முடியாது. திருச்சபைக்கு வெளியே ஞாயிற்றுக்கிழமையிலே குடும்பத்திலோ அல்லது தனிமையிலோ அல்லது முட்டி போட்டு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி அல்லது வேலை ஸ்தலத்திலோ ஒருபோதும் கடவுளை ஆராதிக்க முடியாது. பரிசுத்த கர்த்தருடைய நாள், அதை அனுசரிப்பதற்கான ஒரே ஒரு இடம் இந்த ஒட்டுமொத்த பூமியிலும் திருச்சபையை தவிர வேறொரு இடத்தை தேவன் ஏற்படுத்தவில்லை. இங்க காயினும் ஆபேலும் தங்கள் இஷ்டத்தின்படி அவங்க தீர்மானித்த இடத்துல போய் ஆராதிக்கல. தேவன் அந்த இடத்தையும் நேரத்தையும் அவர் தீர்மானித்தார். 4ஆம் வசனம், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இங்க பார்க்கும் பொழுது தேவன் தன்னை ஆராதிப்பதற்கான நேரத்தை தீர்மானிக்கிறார், இடத்தை தீர்மானிக்கிறார், மற்றும் தன்னை ஆராதிக்கும் முறைமையை தீர்மானிக்கிறார். எங்க ஆராதிக்கணும், எப்போ ஆராதிக்கணும், எப்படி ஆராதிக்கணும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் சொல்றாரு, என் ஆராதிக்கணும்னு சொன்னா பலியின் மூலமா தான் ஆராதிக்கணும், ஆட்டுக்குட்டியின் மூலமா தான் ஆராதிக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து இல்லாம ஒருபோதும் ஆராதிக்க முடியாது என்ற முறைமையை தேவன் தீர்மானிக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்த போகும் பொழுது அந்த தேவன் சொல்றார், ஆபிரகாமே உன் மகனை எனக்கு பலி செலுத்தணும். ஆபிரகாம் அவன் வீட்டிலேயே மகனை பலி செலுத்தல. தேவன் சொல்றார், நான் குறித்திருக்கிற இடத்திற்கு நீ போக வேண்டும். ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்தணும்னு சொன்னா அவன் இஷ்டத்தின்படி அவன் பலி செலுத்த முடியாது. தேவன் சொல்றாரு, நீ என்ன ஆராதிக்கணும்னா நான் ஒரு இடத்தை குறிச்சிருக்கிறேன், நீ அங்க போகணும், நீ மோரியா மலையின் மீது போகணும். நான் அந்த இடத்தை நான் தீர்மானிச்சிருக்கிறேன். உன் இஷ்டத்தின்படி என்ன ஆராதிக்க முடியாது. என்ன ஆராதிக்கணும்னா என்னுடைய வார்த்தையின்படி என்னுடைய இடத்தில் நீ என்னை ஆராதிக்க வேண்டும் என்பதை தேவன் கூறுகிறார். காயின் முதல் 2 காரியத்தை காயின் கடைபிடிச்சான். தேவன் தீர்மானித்த இடத்திற்கு காயினும் சென்றான், தேவன் தீர்மானித்த நேரத்திற்கு காயினும் சென்றான். ஆனா பிரச்சனை, தேவன் தீர்மானித்த பலி என்கிற முறைமையை காயின் நிராகரித்தான். அடிப்படையா காயின் தேவனுடைய வார்த்தையை நிராகரித்தான். வேதம் போதுமானது, கடவுளை ஆராதிப்பதற்கு வேதம் போதுமானது, கடவுளை ஆராதிப்பதற்கு வேதம் அதிகாரம் உள்ளது. நான் தேவனை ஆராதிக்கணும்னு சொன்னா வேதத்தின் படி மட்டும்தான் ஆராதிக்கிறேன் என்ற முறைமையை காயின் நிராகரித்தான். ஆபேல் அதை விசுவாசித்தான். ஆபேல் தங்கள் பெற்றோர்கள் மூலமாய் தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து அவரை எவ்வாறு ஆராதிக்க வேண்டும் என்பதை ஆபேல் விசுவாசித்து பரிசுத்த வார்த்தையின்படி வேதாகமத்தின்படி காயின் ஆபேல் தேவனை ஆராதித்தார். இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, காயின் தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக தன் சுயத்தை வைத்தான். கடவுளுடைய வார்த்தையை தன் கால்களுக்கு கீழாக போட்டான் காயின். தேவன் சொல்றார், இப்படிதான் ஆராதிக்கணும் என்பதை கடவுள் கற்றுக் கொடுக்கிறார். ஆனா காயின் சொல்றான், உம்முடைய வார்த்தையின்படியெல்லாம் நான் ஆராதிக்க முடியாது, நீ சொல்றபடியெல்லாம் நான் ஆராதிக்க முடியாது, நான் என்ன நினைக்கிறேனோ என் இஷ்டத்தின்படி மட்டும்தான் ஆராதிப்பேன், உம்முடைய வார்த்தையை விட என்னுடைய விருப்பமும் என்னுடைய சுயஞானமும் அது மேன்மையானது ஆண்டவரேன்னு சொல்லி காயின் சொன்னான். ஆனா ஆபேல் சொன்னான், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மட்டுமே அதிகாரம் உள்ளது, உம்முடைய வார்த்தைக்கு நான் முற்றிலும் கீழ்ப்படுகிறேன், உம்முடைய வார்த்தை மட்டுமே எனது தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் ஆராதனை முறைமைகளையும் உம்முடைய வேதம் மட்டுமே ஆளுகை செய்ய வேண்டும் என்பதை ஆபேல் விசுவாசித்தான். ஆதி முதற்கொண்டு பிசாசானவன் அவன் கை வைக்கிற முதல் இடம் பரிசுத்த வேதம். 3ஆம் அதிகாரத்திலே பாவம் எவ்வாறு உள்ளே பிரவேசித்தது, 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல பிசாசானவன் எவ்வாறு ஏவாளை வஞ்சகமாய் ஏமாற்றினான். அவன் செய்த ஒரே ஒரு விஷயம், வேதம் தேவனுடைய வார்த்தை என்பதை உடைப்பதற்கு முயற்சித்தான். தேவன் சொல்றார், நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம்,
ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இது தேவன் சொல்றார். ஆனா பிசாசு சொல்றான், புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றான். தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அந்த கட்டளையை கேள்விக்குறியாக, சந்தேகமாக, அந்த கட்டளை குறைவானதாக பிசாசானவை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கிறான். தேவன் சொல்ற, நீ சாகவே சாவாய். சாத்தான் சொல்றான், நீங்க சாக மாட்டீர்கள், தேவர்களைப் போல இருப்பீர்கள். அங்க படிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. ஆனா சாத்தான் கர்த்தர் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு வெறுமனே தேவன் சொன்னது உண்டோ என்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்துறான். தேவனுடைய வேதத்தை பிசாசானவன் அங்கு உடைப்பதற்கு முயற்சித்தான். வேதம் போதுமானது என்ற சத்தியத்தை அவன் உடைப்பதற்கு பிசாசானவன் முயற்சித்தான். தேவன் ராஜரிகம் உள்ள தேவன் என்ற சத்தியத்தை உடைப்பதற்கு பிசாசானவன் முயற்சித்தான். அவன் பிசாசு சொல்றான், தேவனுடைய வேதம் மட்டும் அது போதுமானது கிடையாது, நீங்கள் உங்க சுயத்தின்படியும் நீங்க வாழலாம். தேவன் மட்டும் ஆளுகை செய்யல, நீங்களும் ஆளுகை செய்யலாம். இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நீங்களும் தேவனை போல மாறிடலாம். ஒரே தேவன் என்ற மெய்யான சத்தியத்தை பிசாசானவன் அவன் நிராகரித்து விக்கிரக ஆராதனையை உள்ளே கொண்டு வருகிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே பிசாசானவன் பரிசுத்த வேதாகமத்தை, பரிசுத்த வேதம் போதுமானது, அதிகாரம் உள்ளது, அது தேவனுடைய வார்த்தை, அது குறைவற்றது என்ற சத்தியத்தை பிசாசானவன் உடைத்து அதன் மூலமாய் பாவத்தை உள்ளே கொண்டு வந்தான். ஆனால் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் மாத இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் சோதிக்கும் பொழுதும் வேதத்தின் மூலமாகவே சோதித்தான். ஆனால் அவர் அதை வெற்றி சிறந்தார். இங்கேயும் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது வேதத்துக்கு முற்றிலுமாக ஆபேல் கீழ்ப்படிந்தான், வேதத்திற்கு காயின் கீழ்ப்படியவில்லை. வேதத்தின் அதிகாரத்திற்கு மேலாக தங்கள் சுய ஞானத்தையும் சுய விருப்பத்தையும் தங்களை மேலாக வைத்தார்கள். வேதம் சொல்லுது, இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க சூழ்நிலை. வேதம் சொல்லுது, இருந்தாலும் அது பிரச்சனை இருக்கு. வேதம் இப்படிதான் சொல்லுது, ஆனாலும் என்ன பண்றது? இதுதான் பிசாசனுடைய தந்திரம். வேதம் சொல்லுது என்றால் வேதம் சொல்வதை அவ்வாறாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்வது ஆனாலும் என்ற வார்த்தைக்கு இடம் கிடையாது. வேதம் மட்டும்தான் முழுமையா ஒரு விசுவாசியையும் திருச்சபையும் ஆளுகை செய்ய முடியும். இன்றைக்கு அநேக வேதம் இல்லாத ஆராதனை, வேதத்திற்கு புறம்பான ஆராதனை, வேதத்தின் படி தேவனை ஆராதிக்காமல் தங்கள் சுயத்தின் படி, தங்கள் சுய ஞானத்தின் படி ஆராதிக்கிற ஆலயங்களும் நபர்களும் எக்கச்சக்கமாக பெருகியிருக்கிறார்கள். வேதம் அங்கீகரிக்காத ஆராதனை முறைமைகளை அநேக சபைகளும் விசுவாசிகளும் கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆராதிப்பதற்கு அநேக ஆலயங்கள் உண்டு. ஆலயங்களுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. அநேக நபர்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் ஆலயத்துக்கு இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை, அவர்கள் வேதாகமத்தை தூக்கி எறிந்துவிட்டு அந்த இடத்தில் தனது சுய ஞானத்தையும் நீதியையும் வைத்து அவர்கள் தேவனை ஆராதிக்காமல் தங்களை தாங்களே ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று தேவன் ஆராதிக்கப்பட வேண்டும், அல்லது நீங்கள் உங்களையே ஆராதிக்கிறீர்கள். ஒன்று தேவன் மகிமைப்படுத்தப்பட வேண்டும், அல்லது நீங்கள் உங்களையே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது தேவனுடைய வேதத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படியாத பொழுது, தேவனுடைய வேதாகமத்தை உங்கள் வாழ்க்கையினுடைய மையமாக வைக்காத பொழுது, கடவுளுடைய வார்த்தை அது தேவனுடைய வார்த்தை, அது அதிகாரம் உள்ளது, அது வல்லமையானது என்ற சத்தியத்தை உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக நிரப்பாத பொழுது நீங்கள் உங்களை தேவர்களாக மாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை தேவனுக்கு மேலான நபர்களாக நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அநேக இடங்களில் ஏன் தவறான ஆராதனைகள், அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனங்கள், அற்புத அடையாளங்கள், இசை கருவிகளுடைய தாறுமாறான காரியங்கள்,
உலக பிரகாரமான அலங்காரங்கள், தன்னுடைய நேரத்தின்படி ஆராதனைக்கு செல்வது, அங்கு தூங்குவது, வேடிக்கை பார்ப்பது, விளையாடுவது, அனைவரும் காயினுடைய பிள்ளைகள் தான். அனைவருமே காயினுடைய பிள்ளைகள் தான். ஏன்? காயின் தன் இஷ்டத்தின்படி கடவுளை ஆராதிச்சான். இன்னைக்கும் காயினுடைய பிள்ளைகள் ஆலயத்தில் அநேகர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலை காரணத்தையும் ஆபேலுக்கு சொல்லல. அவருடைய தனிப்பட்ட சூழ்நிலையை ஆபேல் முன்வைக்கல. தேவன் சொன்னார். தேவன் பெற்றோர் கற்றுக் கொடுத்தார். ஆதாம் ஏவாள் கற்றுக் கொடுத்தார். ஆதாம் ஏவாள் அந்த வார்த்தையை தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆபேல் முழுமையா அதை கீழ்ப்படிச்சான். வேதத்துடைய அதிகாரத்துக்கு தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்தான். நிறைய பிரச்சனை. கிறிஸ்து இல்லாத கிறிஸ்துமஸ், கிறிஸ்து இல்லாத புனித வெள்ளி, கிறிஸ்து இல்லாத ஈஸ்டர், கிறிஸ்து இல்லாத குடும்ப வாழ்க்கை, கிறிஸ்து இல்லாத திருச்சபை வாழ்க்கை, கிறிஸ்து இல்லாத வேத வாசிப்பு, கிறிஸ்து இல்லாத ஜெபம், கிறிஸ்து இல்லாத பிள்ளை வளர்ப்பு, அனைவருமே காயினுடைய வாரிசுகள் தான். உங்க வாழ்க்கையில எல்லாமே இருக்கு. அடிப்படை பிரச்சனை வேதமும் இயேசுவும் அங்க இல்லை. ஒருவேளை வேதமும் இயேசுவும் அங்க இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மேலாக நம்மை வைத்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்தையும் இயேசுவையும் நமக்கு அடுத்துதான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். முதல்ல என்னுடைய பெருமை, முதல்ல நான் தான், அதற்கு பிறகுதான் வேதமும் இயேசுவும். இதுதான் காயின் பின்பற்றினான். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து சொல்ற, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் எடுத்து சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான். இதுதான் காயின் செய்தான். மனுஷனுடைய கற்பனைகளை அவன் வேதமாக நினைத்து காயின் வீணாக தேவனுக்கு ஆராதனை செய்தான். மெய்யான ஆராதனை எது? மெய்யான ஆராதனை ஆபேல் வேதத்தின் படி கடவுளை ஆராதித்தான். அது மாத்திரமல்ல, சொல்லப்படுது காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். மேன்மையான பலி என்றால் மிகவும் சிறந்த பலி என்ற அர்த்தம், மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலி என்ற அர்த்தம். அந்த பலியில் தேவன் பிரியமாய் இருந்தார் என்ற அர்த்தம். காயினுடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டது. எவ்வாறு? காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். என்ன பிரச்சனை? தேவன் சொல்றாரு, ஆதாம் கிட்ட சொல்றார், உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ விளைச்சல் பண்றது எல்லாமே முள்ளும் குறுக்குமா முளைப்பிக்கும். ஆனா காயின் என்ன சொல்றான்? தேவன் சபித்த நிலத்தை என்னுடைய ஞானத்தின்படி, என் சுய நீதியின்படி, என் சுய பலத்தின்படி நான் விளைச்சலை உண்டு பண்ணிட்டேன். எனவே இந்த கனிகளை நான் கடவுளுக்கு முன்னாடி கொண்டு போய் ஏன் என்னுடைய பெருமைகளை நான் காண்பிக்கணும்னு சொல்லி காயின் நினைச்சான். காயினுடைய சிந்தனை எல்லாமே தன்னுடைய பெருமைகளையும் தன்னுடைய சுய நீதியையும் கடவுளுக்கு முன்பாக காண்பிக்கிறது. பலி என்பது 2 காரணங்களுக்காக கொடுக்கப்பட்டது, செலுத்தப்பட்டது. ஒன்று ஆராதனைக்காக, 2வது பாவம் மன்னிப்பிற்காக. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் விளைச்சல்களையும் தேவனுக்கு பலியாக செலுத்தினார்கள். விளைச்சல் எதை குறிக்கிறது என்றால் நன்றி அறிதலை குறிக்கிறது. மிருகத்தை பலி செலுத்துவது பாவம் மன்னிப்பை குறிக்கிறது. எனவே ஆபேல் செலுத்திய பலி எதை குறிக்கிறது? பாவம் மன்னிப்பை குறிக்கிறது. காயின் செலுத்திய பலி, எனக்கு பாவம் மன்னிப்புலாம் தேவை கிடையாது, நான் ஏற்கனவே நீதிமான், எனக்கு இயேசு தேவையில்லை, எனக்கு ரட்சிப்பு தேவையில்லை, நான் எனக்கு போதுமானவன், நான் பாவியெல்லாம் கிடையாது. இதுதான் காயினுடைய விசுவாசம்.
காயின் பலியை நிராகரித்தான். தேவன் சபித்த நிலத்திலிருந்து தனது முயற்சியினால், தனது பலத்தினால், தனது ஞானத்தினால் தான் சம்பாதித்தது என்று காண்பிக்கவே காயின் கனிகளை முன்பாக கொண்டு வந்தான். காயின் தேவனை விசுவாசிச்சான். காயினுக்கு தெரியும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பது காயினுக்கு தெரியும். கடவுளை ஆராதிக்கும் என்பதையும் காயினுக்கு தெரியும். காயின் வார வாரம் சர்ச்சுக்கு போன ஒரு மனுஷன், எல்லாமே அவனுக்கு தெரியும். அடிப்படை பிரச்சனை, காயின் தேவனுடைய வேதாகமத்தையும் கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் நிராகரித்தான். ஆதாமுக்கு ஏவாளுக்கு தேவன் ஒரு மிருகத்தை கொலை செய்து அந்த உடுத்தப்பட்ட உடையின் மூலமாய் எதை கற்றுக் கொடுக்கிறார்? எதை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் நிர்வாணம் மூடப்பட வேண்டும். ஆதாமும் ஏவாள் நிர்வாணத்தோடு கடவுளுக்கு நிற்க முடியாது. அவள் நிர்வாணம் மூடப்பட வேண்டும். அந்த நிர்வாணத்தை அவங்களுடைய சுய நீதியினால், முயற்சியினால் மூட முடியாது. இரண்டாவது. மூன்றாவது, அந்த நிர்வாணத்தை மூட தேவனே ஒரு முயற்சியை எடுத்தார். தேவனே ஒரு காரியத்தை செயலாற்றினார். நான்காவது, அந்த நிர்வாணம் மூடப்பட வேண்டும் என்றால் அங்கு ஒரு மிருகம் பலி செலுத்தப்பட்டு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இதைத்தான் ஆதாமுக்கு ஏவாளுக்கு தேவன் கற்பித்திருக்கிறார். இது என்ன கற்றுக் கொடுக்கிறது? தேவன் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர், நாம் பாவிகள். எனவே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நமது நிர்வாணம் மூடப்பட வேண்டும், நமது அழுக்கான கந்தைகள் மூடப்பட வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மிருகம் பலி செலுத்தப்பட வேண்டும், ஒரு நபர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த நபருடைய ரத்தம் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ளது. அந்த நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே காயினும் ஆபேலும் யாராக இருந்தாலும் தேவன் ஆராதிக்க போகிறோம்னு சொன்னா என்ன அவசியம்? கிறிஸ்துவுடைய மரணமும் கிறிஸ்துவுடைய ரத்தம் சிந்துதலும் அவசியமானது. கிறிஸ்துவுடைய மரணம் இல்லாமல் கிறிஸ்துவுடைய பலியை விசுவாசிக்காத எந்த ஒரு நபரும் கடவுளை ஆராதிக்க முடியாது. ஆபேல் செலுத்திய பலி பாவ மன்னிப்பை குறிக்கிறது. ஏன் பாவ மன்னிப்பு? ஆபேலை விசுவாசிச்சான். எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கணும்னு சொன்னா முதல்ல தேவன் பரிசுத்த. ஆபேல் தன் பாவத்தை குறித்து சிந்திச்சான். நான் என்னுடைய பாவம் எந்த அளவுக்கு தேவனுக்கு விரோதமான என்பது ஆபேல் அறிந்தான். ஏன்னா ஆதாமும் ஏவாளும் தன் பிள்ளைகளுக்கு பாவத்தை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆபேல் விசுவாசித்தான். ஆண்டவரே, நீ பரிசுத்தமான தேவன், உம்மை ஆராதிக்க வேண்டும் என்றால், உமக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் நான் மரணத்திற்கு மட்டுமே தகுதியானவன், உம்முடைய கோபத்திற்கு மட்டுமே தகுதியானவன், நான் பாவிகளும் பிரதான பாவி. எனவே நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்காக பலி செலுத்தப்பட வேண்டும். எனவே ஆண்டவரே, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், கிறிஸ்துவுடைய ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்பதை ஆபேல் அறிக்கை செய்தான். காயினோ அவன் பாவ மன்னிப்பை நிராகரித்தான். அப்படி என்றால் அவன் தேவன் பரிசுத்தராய் இருந்தாலும் நான் பலி இல்லாம, கிறிஸ்து இல்லாம என் சுய நீதியின்படி நான் கடவுள்கிட்ட போக முடியும் என்பதை காயின் நம்பினார். காயின் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நிராகரித்தான். ஆபேல் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை விசுவாசித்தான். எது மேன்மையான பலி? ஆபேல் செலுத்திய பலி எப்படி மேன்மையானது? ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், தன் மந்தைக்கு நேரா போறான். ஆபேல் எப்படி காணிக்கை செலுத்துறான்னு சொன்னா முதல்ல தன் மந்தைக்குள்ள போறான். மந்தைக்குள்ள போயிட்டு எது கொழுமையானது என்பதை பார்க்கறான். அதுக்கு முன்னாடி தலையீற்ற பார்க்கறான். முதல்ல போடப்பட்ட குட்டி எதுன்னு சொல்லி பார்க்கறான். ஏன்னா தலையீற்ற மட்டும்தான் தேவனுக்கு பலி செலுத்தணும். அந்த தலையீற்றுகள்ல எது கொழுமையானது என்பதை பார்க்கறான், எது நல்லா இருக்கு என்பதை பார்க்கறான். அந்த கொழுமையானவர்களை கொண்டு வரான். கொண்டு வந்து அந்த கொழுமையானவர்களிலும் எது சிறந்த ஆடு என்பதை தீர்மானித்து அதை தெரிந்து கொண்டு அதை தேவனுக்கு செலுத்தினார். காயின் எப்படி காணிக்கை செலுத்தினார்? தோட்டத்துக்கு போயிட்டு எல்லா கனிகளையும் பெருக்கி ஒரு கூடையில போட்டு கொண்டாந்து அப்படியே வச்சான். ஆபேல் அப்படி செய்யல. பிரதானமானவைகளிலும் எது பிரதானமானது?
சிறந்ததிலும் எது சிறந்தது என்பதை ஆபேல் பார்த்து அதை தேவனுக்கு செலுத்தினார். தலையீற்று என்பது முதலாவது பிறந்த மிருகத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் மோசேயின் காலத்தில் பலி செலுத்தும் பொழுது இப்படிதான் பலி செலுத்தினார்கள். கொழுப்பு தேவனுக்குரியது. அந்த ஆட்டை பலி செலுத்தும் பொழுது அந்த கொழுப்பு என்பது தேவனுக்குரியது. அந்த கொழுப்பு எரியும் பொழுது அதன் மூலமாக வரக்கூடிய அக்கினியை தேவன் முகர்ந்தார். தேவனுக்கு அது பிரியமானது. அந்த ஆட்டில் உள்ள கொழுப்பின் மூலமாக எரியப்படுகிற அக்கினியை தேவன் முகர்ந்தார், சுகந்த வாசனையோடு முகர்ந்தார். எனவே தேவனுக்கு பிரியமான காணிக்கை என்பது அது தலையீற்றாக இருக்க வேண்டும். இரண்டாவது அது கொழுப்புள்ள ஆடாக இருக்க வேண்டும். இது ரெண்டுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து தலையீற்றானவர், பிதாவினுடைய முதற் பெயரானவர். இயேசு கிறிஸ்து ஆதி முதற் கொண்டு தேவகுமாரனாக இருந்தவர். இங்க ஆபேல் செலுத்திய பலி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிழலாட்டமாக நம்ம காண்பிக்கிறது. காயினுடைய சிந்தனை எல்லாம் அழகான ஒரு கூடையில கண்ணு கவர்ச்சியான கனிகளை வச்சு அதன் மூலமா தேவனை திருப்திப்படுத்த முடியும் என்பதுதான் காயினுடைய நம்பிக்கை. அவனெல்லாம் கவர்ச்சியான ஆராதனையை நம்பினான். ஆனா அருவருப்பா ஒரு மிருகம் கொலை செஞ்சு இரத்தத்தால் நிறையப்பட்ட ஒரு மோசமான அகோரமான ஒரு பலியை காயின் விரும்பவில்லை. காயினுக்கு தேவையானதெல்லாம் கடவுளை மிக கவர்ச்சியோடு ஆராதிக்கணும். அழகான கூடையில் அழகான கனிகளை வைத்து கடவுளுக்கு முன்னாடி கொண்டு போகணும். அவனுக்கு என்ன தேவையில்லை? அகோரமா ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு மிருகம் அவனுக்கு தேவை கிடையாது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை காயின் நிராகரித்தார். கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனாக இருக்கிறது. கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் மட்டும்தான் நம்மை பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நிறுத்த முடியும். காயின் அதை நிராகரித்தான். ஆபேல் கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு கீழாக விழுந்து கிறிஸ்துவை நோக்கி பார்த்தான். எனவேதான் ஆபேலை முதலாவதாக எபிரேயர்ல ஆசிரியர் பட்டியலிடுகிறார். ஏன் ஆபேலை முதல் முறையாக அங்கு காண்பிக்கிறார்? ஏன் தெரியுமா? முதலாவது தாயின் வயிற்றில் பிறந்த ஒரு விசுவாசி இந்த உலகத்திலேயே ஆபேல். அடுத்தது தேவன் பரலோகத்தை படைத்த நாள் முதற்கொண்டு பரலோகத்தில் பிரவேசித்த முதல் நபர் ஆபேல். மரணத்திற்கு பிறகு, மரணத்தின் போது பரலோகத்திற்குள்ளாக எந்த கிறிஸ்துவை பலி செலுத்தினானோ அதே ஆபேல் தன் சகோதரனால் கொலை செய்யப்பட்டு அவருடைய ஆத்துமா முதல் முறையாக பரலோகத்திற்குள்ளாக அந்த கிறிஸ்துவோடு வாழ்கிறது. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தேவன் நேரடியாக பேசினார். எனவே விசுவாசிப்பதற்கான சூழ்நிலைகள் அவர்களுக்கு காணப்பட்டது. ஆதாமுக்கு எந்த விதமான சூழ்நிலையுமே கிடையாது. ஆபேலுக்கு அவனுக்கெல்லாம் வேதம் எல்லாமே தங்கள் பெற்றோர்கள் மூலமாய் தேவன் கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் தான் ஆபேலுக்கு வேதமாய் காணப்பட்டது. கிறிஸ்து இல்லாமல் பாவம் மன்னிப்பையும் பரலோகத்தையும் அடைய முயற்சிக்கும் அனைத்து பொய்யான மாய்மாலமான மனிதர்களுமே காயினுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் காயினுக்கு தேவன் அநேக முறை மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இங்க 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்க காயினோடு தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். காயினுடைய முகம் நாடி வேறுபட்ட உடனே முதல்ல தேவன் தான் காயினை தேடி போகிறார். காயினே, ஏன் முகநாடி வேறுபட்டது? மீண்டும் காயினை கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார். மீண்டும் சொல்லப்படுது கர்த்தர் காயினை நோக்கி கூப்பிட்டார். அங்க மனம் திரும்புவதற்கு காயினுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டே இருந்தது. ஆனால் காயின் மனம் திரும்பாமல் தன் சுய நீதியை சார்ந்து கொண்டு கிறிஸ்துவை நிராகரித்துக் கொண்டே காணப்பட்டான். பதினாறாம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்படுது, கர்த்தருடைய சந்நிதியை விட்டு காயின் புறப்பட்டான். தேவன் கொடுத்த சாபத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொன்னா, சந்நிதியிலிருந்து நேரா தேவனை நோக்கி ஓடி இருக்கிறமே ஒழிய ஒருபோதும் கடவுளை விட்டு பின்வாங்கி போயிருக்கூடாது. கடவுளை நோக்கி போவதற்கு பதிலா இந்த காயை மனம் திரும்பாமல் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டான். இதுதான் இருதய கடினம் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமை. கடவுள் பாவத்தை குறித்து பேசுறார், நீதியை குறித்து பேசுறார்,
ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இதயத்தை கடினப்படுத்தி கடவுளை நோக்கி ஓடுவதற்கு பதிலா கடவுளை விட்டு தூரமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். காயினுடைய மெய்யான ஆராதனை, ஆபேலுடைய மெய்யான ஆராதனை வேதத்தின் மூலமாய் காணப்பட்டது, கிறிஸ்துவுடைய மரணத்தின் மூலமாய் இருந்தது. மெய்யான மனம் திரும்புதலோடு ஆபேலுடைய ஆராதனை காணப்பட்டது. காயினோ வேதாகமத்தை நிராகரித்தான், கிறிஸ்துவுடைய பலியை நிராகரித்தான், மனம் திரும்பலை நிராகரித்தான். இரண்டாவது சொல்லப்படுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். எதினாலே? ஆபேல் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நல்லா கவனிங்க, ஆதாமுடைய பிள்ளைகள் 2 பேருமே நீதிமான்கள் கிடையாது. ஆபேலும் பாவி, காயினும் பாவி. 2 பேருமே பாவிகளுடைய பிள்ளைகள். 2 பேருமே தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகள். ஆனால் ஆபேல் மட்டும் எவ்வாறு நீதிமானாக்கப்பட்டான்? அது கடவுளுடைய கிருபை. தேவன் தன் கிருபையின் மூலமாய் இலவசமாய் கிருபையை கொண்டு ஆபேலை நீதிமானாக்கினார். கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு ஆபேலை நீதிமானாக்கினார். நீதிமானாக்கப்பட்ட ஆபேல் தன் நீதியை எவ்வாறு வெளிப்படுத்தினார்? மெய்யான ஆராதனையின் மூலமாய் தன் நீதியை வெளிப்படுத்தினார். 2 கொரிந்தியர் 5:21 சொல்கிறது, நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். குற்றவாளியாக இருக்கிற நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படுவதற்கு நீதிமானா இருக்கிற கிறிஸ்து சிலுவையை நமக்காக குற்றவாளியானார். தேவன் ஒருவரே நீதிமானாக்குகிறார். தேவன் ஒருவரே கிருபையினால் நீதிமானாக்குகிறார். தேவன் கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்குகிறார். நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நமது விசுவாசம் வெளிப்பட வேண்டும். உங்களுடைய விசுவாசம் வெளிப்படவில்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி என்று எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னா அது கனிகளில் வெளிப்படணும். நான் விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு எந்த கனியும் வெளிப்படுத்தாம இருந்தோம்னு சொன்னா அது மெய்யான விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது உங்கள் ஆவிக்குரிய நற்கிரியைகளிலும் கனிகளிலும் வெளிப்பட வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது அது நான் நடக்கிற விதத்திலும் என்னுடைய ஆவிக்குரிய கனிகளிலும் என் விசுவாசத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் மெய்யான விசுவாசம். எவ்வாறு ஆயக்காரனோ பரிசேயனோ ஆலயத்துக்கு போகும் பொழுது பரிசேயன் சொல்றான், ஆண்டவரே நான் உபவாசம் பண்றேன், நான் காணிக்கையை செலுத்துறேன், நான் இந்த ஆயக்காரனை போல இல்லாமல் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனா ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் மார்பில் அடித்துக்கொண்டு தேவனே பாவியாக என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி கதறினான். அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டிற்கு திரும்பி சென்றான். உடைய வாழ்க்கையில தேவன் அவர் தனது கிருபையின் மூலமாய் உங்களை நீதிமானாக்கி இருக்கிறாரா? சொல்லப்படுது சாட்சி பெற்றான், தேவன் அங்கீகரித்தார். எவ்வாறு? ஆபேல் செலுத்திய பலியை தேவன் எவ்வாறு அங்கீகரித்தார்? பழைய ஏற்பாடு அநேக இடத்துல வாசிக்கும் போது ஒருவன் பலி செலுத்தும் பொழுது அந்த பலியை அக்கினி பட்சிக்கும். அந்த அக்கினி பட்சிக்கும் பொழுது அந்த தேவன் அந்த பலியை அங்கீகரித்தார் என்று அர்த்தம். ஒருவேளை ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அக்கினியின் மூலமாய் பட்சித்து அதை அங்கீகரித்து வெளிப்படுத்தி காட்டியிருக்கலாம். ஆபேல் நீதிமானாக்கப்பட்டான். யார் மூலமாக? கிறிஸ்துவின் மூலமாக. பழைய ஏற்பாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பாவியும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. ஆதாமுக்கு இயேசு தேவை, ஏவாளுக்கு இயேசு தேவை, ஆபேலுக்கு இயேசு தேவை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது, இன்றைக்கு வாழ்ற உங்களுக்கும் எனக்கும் இனிமே பிறக்க போற ஒவ்வொரு பாவியான மனிதனுக்கும் இயேசு இல்லாம ரட்சிப்பு கிடையாது. இயேசு இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது. மூன்றாவது, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆபேல் நீதிமானாக்கப்பட்ட ஒரு மனிதன். அவன் எவ்வாறு மரிக்கிறான்? இந்த உலகத்துல முதல் மரணம்
இந்த உலகத்துல முதல் மரணமே கொலையில் ஆரம்பிக்கிறது, பாவத்தில் ஆரம்பிக்கிறது. தன் சொந்த சகோதரனையே கொலை செய்வதில் பாவம் தன் உச்சக்கட்டத்தை ஆரம்பிக்கிறது. ஒரே மனுஷனாலே பாவம் உலகத்திலே பிரவேசித்து மரணத்தை உண்டாக்கியது. இங்கு ஆதாம் ஏவாள் செய்த பாவம் தன் காயின் ஆபேல் மூலமாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பாதித்திருக்கிறது. முதல் மரணம், முதல் கொலை. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்றால் எவ்வாறு மரித்தான்? காயின் தன் சகோதரனோடு பேசினான். வாசிக்கும் போது வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில், காயின் தன் சகோதரனோடு பேசினான். என்ன பேசியிருப்பான் காயின் ஆபேலோடு? என்ன பேசியிருப்பான்? அவன் சுயத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருப்பான். காயின் எந்த அளவுக்கு உயர்ந்தவன், காயின் எந்த அளவுக்கு ஞானம் உள்ளவன், காயின் எந்த அளவுக்கு பலசாலி என்பதை குறித்து மட்டும்தான் தன் தம்பியோடு காயின் பேசியிருப்பான். என்ன பேசியிருப்பான்? இது பாருப்பா, நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், பலியை கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது, நாம சுய ஞானத்தின்படி கடவுளை ஆராதிச்சா போதும். ஆனால் ஆபேல் என்ன பேசியிருப்பான்? இல்லை, தேவன் தன்னை எவ்வாறு ஆராதிக்க வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்திருக்கிறார். வேதத்தின் படியும் கிறிஸ்துவின் மூலமாக மனம் திரும்புவதோடு மட்டும்தான் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை ஆபேல் காயினோடு பேசியிருப்பான். எனவேதான் காயினுக்கு இன்னும் மூர்க்கம் அதிகமாகி தன் தம்பியை அங்கு கொலை செஞ்சான். அங்க ஆபேல் மூலமாகவும் தேவன் காயினோடு பேசிக் கொண்டிருக்கிறார், மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கார். தான் வெறுக்கிற, தான் நிராகரிக்கிற வேதத்தையும் இயேசுவையும் ஆபேல் பேசுகிறபடியினால் இன்னும் கோபப்பட்டு, ஏற்கனவே முகநாடி வேறுபட்ட காயின் கிறிஸ்துவ மீண்டும் கேட்பதனால இன்னும் முகநாடி வேறுபட்டு கோபத்தினால தன் தம்பியை கொலை செய்யறான். ஆபேல் அங்க மரித்து விடுகிறான். ஆனா எப்ரேயர் என்ன சொல்றார்? ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அப்படின்னா அவன் மரித்தாலும் இன்றைக்கும் ஆபேல் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எங்கு? பரலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆபேல் மரித்து சுமார் 6000 ஆண்டுகள் ஆயிற்று. வேதம் சொல்லுது, இன்னைக்கும் ஆபேல் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறான். ஆபேலுடைய பிரசங்கம், ஆபேலுடைய சாட்சி என்ன? ஆபேலுடைய பிரசங்கம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கும் உங்களை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த வேதத்தின் மூலமா பேசிக்கொண்டே இருக்கிறார். கிறிஸ்து தன் சுவிசேஷத்தின் மூலமாய் ஆபேலை அங்கு காண்பிக்கிறார். நீதிமானாகிய ஆபேல் என்று கிறிஸ்துவும் ஆபேலுக்கு சாட்சி கொடுக்கிறார். 2024 வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து, என்ன பார்த்து ஆபேல் பரிசுத்த வேதத்தின் மூலமாய் அவர் பிரசங்கிக்கிறார். என்ன பிரசங்கிக்கிறார்? தேவன் பரிசுத்தர், நாம் பாவிகள், எனவே கிறிஸ்துவுடைய மரணம் அவசியம் என்பதை ஆபேல் பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்களுடைய ஆராதனை எவ்விதமாய் காணப்படுது? முதல்ல தேவனை ஏன் ஆராதிக்கணும்? இங்க படிக்கிறோம், தேவன் தமது வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கினார். தேவனை ஏன் ஆராதிக்கணும்? அவர் படைத்தவர், அவர் மட்டும்தான் ஆராதனைக்குரியவர். வெளிப்படுத்தல் 4:11 சொல்லுது, தேவரீர் சகல கனத்தையும் வல்லமையும் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறீர். நீர் ஒருவரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினால் அவர்கள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாக இருக்கிறது. மெய்யான ஆராதனை என்பது விசுவாசத்தின் மூலமாக ஏற்பட வேண்டும். எந்த விசுவாசம்? வேதத்தின் அடிப்படையில் கடவுளை ஆராதிக்கிறது. கிறிஸ்துவின் பலியின் மூலமாக கடவுளை ஆராதிக்கும். மெய்யான மனம் திரும்புதலோடு தேவன் ஆராதிக்கும். இப்படி ஆராதிச்சா மட்டும்தான் கடவுள் அதை அங்கீகரிப்பார். இல்லை என்றால் காயினுடைய பிள்ளைகளால் தான் நீங்கள் நான் வாழ முடியும். உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை ஞாயிற்றுக்கிழமை நீங்க அனுசரிச்சிருப்பீங்க? உண்மையாலும் எத்தனை கர்த்தருடைய நாளில் நீங்கள் முழு மனதோடு ஆபேலை போல தேவனுக்கு பிரியமான ஆராதனையை நீங்கள் செலுத்தியிருக்கிறீர்கள்? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. இருக்க முடியாது. நிறைய ஆராதனையை நாம் காயினை போல அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். காயினை போல சுய ஞானத்தின்படி சுய வாழ்க்கையை மையப்படுத்தி வேதத்தையும் இயேசுவை நிராகரிச்சுட்டு நம்ம காயினை போல கடவுளை ஆராதிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். மனம் திரும்பும், உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யும். இன்னும் உங்களுக்குள்ள அந்த மெய்யான மனமாற்றம் இல்லையா? உங்களுக்குள்ள தேவ பயம் இல்லையா? ஆராதனையை பற்றிய, கர்த்தருடைய நாளை பற்றிய, ஓய்வு நாளை குறித்து, சபை குறித்து பயம் இல்லையா? எங்களை இன்னும் மனம் திரும்பல. உங்களுக்குள்ள ஆத்துமா இல்லை, ஆத்துமா மரித்து போயிருக்கிறது.
தேவன் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார், நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பாவத்தை அறிக்கை செய்துங்கள், பாவத்திற்காக மனஸ்தாபப்படுங்கள், கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். தேவனே பாவியாக என் மீது கிருபையாக சொல்லி கதறுங்கள். ஆண்டவரே, உம்மை பயத்தோடு வேதத்தின் மூலமாய் ஆராதிப்பதற்கு உதவி செய்யும். உம்முடைய வேதம் என் தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்பத்தையும் ஆளுகை செய்யும் சொல்லி கதறுங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில வேதம் ஆளுகை செய்தா, ஏன் குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவிக்கு ஏன் பிரச்சனைன்னு சொன்னா அங்க 2 பேர்த்துக்கு இடையில வேதம் கிடையாது. 2 பேர்த்துக்கு இடையே பெருமைகளும் சுயங்களும் காணப்படுதே ஒழிய அந்த கணவனுக்கும் மனைவிக்கு இடையே கிறிஸ்து கிடையாது, வேதம் கிடையாது. எங்க வேதமும் இயேசுவும் இல்லையோ அங்க பிரச்சனையும் சமாதான குலைச்சலும் பிரிவினையும் மட்டும்தான் காணப்படும். 2 விதமான மக்கள் மட்டும்தான். ஒன்று, வேதத்தின் படி கிறிஸ்துவின் மூலமாய் மெய்யான மனம் திரும்புதலோடு ஆராதிக்கிற ஆபேலுடைய சந்ததியினர். இன்னொன்று, தங்கள் சுய நீதியை சார்ந்து வேதாகமத்தை கேட்டும் அதை அசட்டை செய்து கிறிஸ்துவை நிராகரித்து மனம் திரும்பாமல் கடவுளை ஆராதிக்கிற காயினுடைய வம்சத்தினர். இந்த 2 நபர்களுக்கு இடையில் நீங்கள் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்க நாம் ஜெபிப்போம்.